ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு நேர்மையாக விளாண்டா நம்மளால் வெற்றி கடியை வந்துட்டு பறிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால சீட்டிங் வேலை பண்ணி பெண்கள் அணி வின் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயம் தான். இப்போ தான் அன்சீன் ப்ரோமோ வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி ஒரு டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த அரியணை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 படிக்கட்டு நினைக்கிறேன். அதில் ஆல்ரெடி 2 அதுக்கப்புறமா ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க. அதில் வந்து 3வது படிக்கட்டையும் வின் பண்ணிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றுமே வின் பண்ணல. அதனால் கடிகார நேரம் பார்க்குற ஒரு கணிப்பு பார்க்குற ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க. மதியானமே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்திருக்கு. 1 மணி, 3 மணி, அதுக்கப்புறம் 6 மணி. இந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்க கணிப்பில் சொல்லணும். பாய்ஸ் டீமுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனுங்க மைண்டில் தான் வந்துட்டு மைண்டில் வச்சு ரீட் பண்ணி அதை வந்து சொல்கிறாங்க. பட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மைக்ரோனை யூஸ் பண்ணி பண்ணாங்க. பயங்கரமான சீட்டிங். இது எப்படி வந்து பிக் பாஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணான்னு சத்தியமாக புரியல. இத்தனை பேருக்கு அதை காமிக்கவும் செய்கிறாங்க. இத்தனை பேருக்கு காமிக்கவும் செஞ்சு அப்போ அதையும் அவர் பார்த்துருப்பார். பார்த்ததுக்கப்புறமும் இதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்காம அதை அக்செப்ட் பண்ணி கடைசியில் வந்து கேர்ள்ஸ் வின் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இந்த 1 மணி, அப்புறம் 3 மணி, அப்புறம் 6 மணி இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு 2 பேரும், அதாவது இந்த ராஜ தந்திரியா மந்திரி, அவங்க 2 பேருமே வந்து ரயான் ஒரு பக்கமும் இந்த பவித்ரா ஒரு பக்கமும் சொல்லக்கூடிய விஷயங்கள், கேமரா முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. 1 மணியில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது 1 மணி நேரத்தை கரெக்டாக இது பண்ணும்போது 1:15 இருந்துச்சு நீங்கள் 2 பேர் சொல்லும்போது. அதில் வந்து கிட்ட கரெக்டாக சொன்னது வந்து நம்ம ரயான். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி இதில் வந்து 5:57 அப்படின்றாரு. ஸோ அதில் வந்துட்டு இப்போ கேர்ள்ஸ் டீம் தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா இப்போ என்ன டைம்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டிங் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ரயான் வந்துட்டு 9:30 சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டு 9:50 சொல்கிறாரு. பவித்ரா 9:30 சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு 9:15ன்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு கேர்ள்ஸையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் என்னை கேட்டிங்கன்னா இது முற்றிலும் தவறான கேம். இந்த கேமை வந்து உண்மையிலே வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் அவங்க ஒரு கணிப்பில் வச்சு கரெக்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து இப்போ நைட்டு 9:30 மணி சொல்கிறாங்க, 9:15 அது வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மைக்ரோனை யூஸ் பண்ணி இந்த டைமிங்கை வச்சு ஓட்டி இந்த மாதிரி சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். இது ஏன் அவர் வந்து கண்டுக்கலன்னு தெரியல. எது எப்படியோ கடைசியில் வந்துட்டு சீட்டிங் பண்ணி அந்த கேர்ள்ஸையும் ஒரு படிக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ இந்த வெற்றி, அதாவது ஆல்ரெடி வந்துட்டு வெற்றி தோல்வி வந்து மேட்ரே கிடையாது. விஜய் சேதுபதி சொன்னது தான். என்னங்க வெற்றி, இதெல்லாம் ஒரு மேட்ரா, சுவாரஸ்யப்படுத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இவங்க பண்ணாங்களா? சீட்டிங் பண்ண தான் சுவாரஸ்யம் சொல்ல போகிறாங்க. சரி பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய்ஸ் டீம் அவங்க பாட்டுக்கு அவங்க போக்கில் வந்து சீட்டிங் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. பட் கேர்ள்ஸுமே இந்த வீக்லி டாஸ்க்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.